இன்றைக்கு காலையிலே உங்களோடு கூட என்னுடைய செய்தியின் தலைப்பு திரும்பவும் பெந்தேகோஸ்தே அனுபவங்கள். பென்டிகாஸ்ட் அகெயின், திரும்பவும் பெந்தேகோஸ்தே அனுபவங்கள். எல்லாரும் சொல்லுங்க, மீண்டும் பெந்தேகோஸ்தே அனுபவங்களை நாம் ருசிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சையாக தாக்கமா இருக்கிறது. மீண்டும் பெந்தேகோஸ்தே அனுபவங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மீண்டும் பெந்தேகோஸ்தே அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அதுதான் நம்முடைய தாக்கம். தேவனுடைய வார்த்தையை கேட்போம். புலம்பலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 5:21. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? எரேமியா தீர்க்கதரிசியின் ஜபமா இருக்கிறது. கைகளை உயர்த்தி நாமும் எரேமியாவோடு கூட இந்த ஜபத்தை செய்யலாமா? கர்த்தாவே, எங்களை உம்மிடம் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். எவ்வளவு ஒரு அற்புதமான ஜெபம். Lord, turn us back again to you. மீண்டும் ஒரு முறை எங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் திருப்பியுள்ளோம். கைகளை உயர்த்தி சொல்லாம, ஆண்டவரே, என் இருதயத்தை, என் வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நேரா திருப்பியுள்ளோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய அந்த பூர்வ காலத்தினது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். ஆரம்ப நாட்கள்ல வேதத்துல படிக்கக்கூடிய அந்த ஆரம்ப நாட்களை போல மீண்டும் எங்களுக்கு இந்த கடைசி நாட்களை, அந்த பூர்வ நாட்களின் அனுபவங்களை எங்களுக்கு தருவீராக. கையை உயர்த்தி கேட்கலாமா? பூர்வ நாட்களின் அனுபவங்களை மீண்டும் எங்களுக்கு தருவீராக. நாங்கள் வேதத்தில் பார்க்கின்ற அந்த ஆரம்ப நாட்களின் அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். அதுதான் என்னுடைய உள்ளத்தின் தாக்கம், அதுதான் என்னுடைய உள்ளத்தின் ஜெபம். அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய காரியம். ஆண்டவரே, அப்போஸ்தல நடபடிகளை ஆதி சபை பிறந்த பொழுது நீங்க பயங்கரமான காரியங்களை செய்தீர்களே. நாங்கள் ஒரு கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். அன்றைக்கு அந்த ஆதி பெந்தேகோஸ்தே சபையில் செய்த அதே அற்புதங்களை, அதே அபிஷேகத்தை மீண்டும் ஒரு முறை எங்கள் சபைகளிலே, எங்கள் நாட்களை ஊற்றுவீராக. நல்ல கைகளை உயர்த்தி கேட்கலாமா? ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய ஜெபம், ஏக்கம் அதுவாக இருக்க வேண்டும். ஆதி நாட்களில் நீ நடப்பித்த, பூர்வ காலத்தில் நடப்பித்த நம்முடைய கிரியைகளை எங்கள் நாட்களில், எங்கள் காலத்தில் நடப்பிப்பீராக. 85வது சங்கீதத்துல 6ஆம் வசனத்துல சங்கீதக்காரனாக தாவீது கூட அற்புதமாகத்தான் ஜெபிக்கிறான். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கேட்கிறான். தாவீதுடைய காலத்தில் அவனுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீ திரும்பவும் அவர்களை உயிர்ப்பிப்பீராக. நாம் ஒரு கடைசி காலத்தில் வாழ்கிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய அநேக காரியங்கள் நாம் அந்த கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம் என்பதை அறிவிக்கின்றது. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பதட்டம் காணப்படுகிறது. கடந்த வாரத்தில் இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடிய போர் மேகங்கள் காணப்பட்டது. இன்னமும் மத்திய ஆசிய நாடுகளிலே ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான யுத்த மேகங்கள் காணப்படுகிறது. எப்பொழுது 3ஆம் உலக மகா யுத்தம் வெடிக்குமோ என்று உலகம் காத்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற பல சம்பவங்கள் இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஆண்டவராய் இயேசு
திரும்ப தம்முடைய சபைக்காய் வரப்போகிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவராய் இயேசு எதற்காக இந்த உலகத்தில் முதலாவது வரப்போகிறார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்முடைய மனவாட்டி சபையை தம்முடன் சேர்த்து கொள்ளும்படியாய் வருகிறார். கைகளை உயர்த்தி எக்காலம் துணிக்கும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக மர்மமாக்கப்பட்டு மேகங்களுடனே கூட பறந்து செல்ல போகிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு எப்பேற்பட்ட சபைக்காய் வருகிறார்? ஒரு நசல் கொண்ட, ஒரு பலவீனமான, தள்ளாடி தள்ளாடி நடக்கிற, அவ்விதமான பாவத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு சபைக்காக இயேசு திரும்பி வரப்போவது இல்லை. ஆண்டவராய் இயேசு எப்பேற்பட்ட சபைக்காய் வரப்போகிறார்? கரை திரையற்ற, மாசற்ற, பரிசுத்தமான, பரிசுத்தாயின் வல்லமையினால் நிறைந்த, அக்கினியாய் பிரகாசிக்கின்ற ஒரு தேவ சபைக்காய் இயேசு திரும்ப வரப்போகிறார். இயேசு திரும்ப வரும் பொழுது அவருடைய சபையில் அந்த பரிசுத்தம், அந்த அக்கினி, அந்த வல்லமை ஆதி பெந்தேகோஸ்தே நாட்கள் காணப்பட்ட அதே அபிஷேகத்தின் கிரியைகள் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் நான் என்னுடைய உள்ளத்தில் அதிக விசுவாசத்தோடு நம்புவது என்னவென்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன் 2 காரியங்கள் நடக்கும் என்று நம்புகிறேன். ஒன்று, தேவன் ஒரு மாபெரும் திரளான அறுவடையை தரப்போகிறார். இதுவரை ரட்சிக்கப்படாதவர்கள் ஆயிரக்கணக்கில் ரட்சிக்கப்பட போகிறார்கள். உலகம் முழுவதிலும் அநேக திரளாக இயேசுவே ஆண்டவர் என்று அவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு இயேசு வரும் பொழுது ஒரு பெரும் திரள் கூட்டம் இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுவார் என்று நம்புகிறேன். 2ஆவதாக, இயேசு வருவதற்கு முன்பதாக ஒரு மாபெரும் எழுப்புதல் வரும் என்று நம்புகிறேன். ஆண்டவர் ஒரு செத்த சபைக்காய் திரும்ப வரப்போகிறதில்ல, ஆண்டவர் ஒரு உயிருள்ள சபைக்காய் வரப்போகிறார். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாந்தி பண்ணுகிற நிலையில் இருக்கிற சபைக்காய் அவர் வரப்போகிறதில்ல. ஆண்டவர் தம்முடைய சபையை உயிர்ப்பித்து அவருடைய ஜனத்தையுடைய வல்லமையினால், அபிஷேகத்தினால நிரப்பி ஒரு எழுப்புதலை திருச்சபைக்கு தந்து அந்த சபை சேர்த்துக்கொள்ளதான் தேவன் திரும்ப வரப்போகிறார் என்று நம்புகிறேன். ஆகவே இந்த மாதம் முழுவதும் பாஸ்டமா சொன்னது போல பரிசுத்தாவியானுடைய மாதம் என்று பிரகடனப்படுத்துகிறோம். மீண்டும் கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுகிற மாதம். இந்த மாதத்திலே பரிசுத்தாவின் நிறைவை பெறாதவர்களாம் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். எல்லா தேவ பிள்ளைகளும் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ள போகிறார்கள். இந்த மாதத்திலே பரிசுத்தாவின் வல்லமை ஒவ்வொரு நிரப்பும். ஆவியிலே அனலாவும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அனல் கொள்வோம், ஆவியிலே நிரப்பப்படுவோம், மீண்டும் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்வோம். சொல்லுங்களேன், கொஞ்சம் பக்கத்துல இடிச்சு கொஞ்சம் அபிஷேகத்தோடு சொல்லுங்களேன், கொஞ்சம் வல்லமையோடு சொல்லுங்களேன். ஆமா, சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. பக்கத்திற்கு ஒரு நல்ல கை கொடுக்கும் பொழுது உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவளுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். இந்த மாதத்திலே மீண்டும் ஒரு முறை நம்முடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்வோம். ஆவியிலே அனலாவோம், எழுப்புதலை பெற்றுக் கொள்வோம், தேவ வல்லமையினால் நிரப்பப்படுவோம், ஆதி நிலைக்கு திரும்ப வருவோம். ஆதி பெந்தேகோஸ்தே திருச்சபையின் அனுபவங்களை நாம் திரும்ப பெற்றுக் கொள்வோம். உன்னத பாட்டிலே 6வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்படுகிற வாசிங்கள். திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். சூலமித்தியே, திரும்பி வா. ஆமா, அந்த உன்னத பாட்டு 6களே சொல்லும் பொழுது, பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவள் யாரோ என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. மணவாட்டி சபை இயேசுவின் வருகையின் காலத்தில் எப்படி இருக்கும்? அருணோதயம் போல கொடிகள் பறக்க அவள் வெற்றி நடை போட்டு அவள் கம்பீரமாய் வருகிறாள். ஆகவேதான் அந்த உன்னத பாட்டில் சொல்லப்படுகிறது, திரும்பி வா, திரும்பவனுடைய அனுபவங்களுக்கு, திரும்பவனுடைய அபிஷேகத்துக்கு, திரும்பவன் வல்லமைக்கு திரும்ப வா. அபிஷேகத்தை இழந்திருக்கிறாய், அழகை இழந்து
இழந்திருக்கிறாய், உடைய வல்லமை இழந்திருக்கிறாய். எழும்பு சியோனே, எழும்பு, மீண்டும் வல்லமை தரித்துக்கொள். உன் கட்டுகளை முறித்து விடு, அந்தகார சங்கிலிகளை அறுத்து விடு. மீண்டும் நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இயேசுவாகிய மணவாளன் சீக்கிரத்தில் வருகிறார். உன்னுடைய தீவட்டியிலே எண்ணெயோடு கூட அவருக்காக எரிந்து பிரகாசிக்க, மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் தான் நாம் வாழ்கிறோம். இந்த நாட்களில் ஆதி திருச்சபையின் அனுபவத்தை குறித்து உங்களோட 5 காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் பெந்தெக்கோஸ்தே அபிஷேகம், மீண்டும் பெந்தெக்கோஸ்தே அஸ்திபாரம், மீண்டும் பெந்தெக்கோஸ்தே அனுபவங்கள், மீண்டும் பெந்தெக்கோஸ்தே அற்புதங்கள், மீண்டும் பெந்தெக்கோஸ்தே அறுவடை. ஒரு ஆமென் சொல்லலாமா? அந்த பெந்தெக்கோஸ்தே அந்த அனுபவங்கள் 5 காரியங்கள் நமக்கு தேவை. முதலாவதாக மீண்டும் பெந்தெக்கோஸ்தே அபிஷேகம் எனக்கு தேவை. இரண்டாவதாக மீண்டும் பெந்தெக்கோஸ்தே அஸ்திபாரங்கள் நமக்கு தேவை. மூன்றாவதாக மீண்டும் பெந்தெக்கோஸ்தே அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. நான்காவதாக மீண்டும் பெந்தெக்கோஸ்தே அற்புதங்கள் நமக்கு தேவை. ஐந்தாவதாக மீண்டும் பெந்தெக்கோஸ்தே அறுவடை நமக்கு தேவை. வேகமா இந்த காலை கடந்து செல்லுவோம். கையை உயர்த்தி செல்லுங்க. ஆண்டவரே, மீண்டும் எனக்கு பெந்தெக்கோஸ்தே அனுபவங்களை தருவீராக. நல்ல கையை உயர்த்தி இந்த காலையில் எல்லாருடைய ஜெபம் அதுவா இருக்கட்டும். லார்ட், கிவ் us back our Pentecost again. மீண்டும் எங்களுக்கு அந்த பெந்தெக்கோஸ்தே அனுபவங்களை எங்க வாழ்க்கைகளை திரும்ப தருவீராக. பூர்வ நாட்களுக்கு நேராக நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிப்பீராக. நீங்க ஒரு பெந்தெக்கோஸ்தே விசுவாசியா இருந்தா, ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளையா இருந்தா, உங்க ஏக்கம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்க கொஞ்சம் குளிர்ந்து போயிட்டோம், நாங்க கொஞ்சம் சாதாரண நிலைக்கு வந்துட்டோம். மீண்டும் பெந்தெக்கோஸ்தே அனுபவங்கள், மீண்டும் பெந்தெக்கோஸ்தே அக்கினி எங்களுக்குள் பற்றி எரியும்படியாக தீ கொளுத்தும் தேவா, தீ கொளுத்தும் தேவா. மீண்டும் அந்த பெந்தெக்கோஸ்தே அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக. ஆகவே இந்த காலையில் நான் மீண்டும் உங்களுக்காக அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, முதலாவதாக திரும்பவும் பெந்தெக்கோஸ்தே அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. ஆமென். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 2ஆம் வசனத்துல இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். ஆதி திருச்சபை விசுவாசிகள் ஒருவரை சந்தித்த பொழுது குட் மார்னிங் என்று சொல்லவில்லை, பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லவில்லை, ஹல்லேலூயா என்று சொல்லவில்லை. ஒரு பார்த்து கை கொடுத்த பொழுது அவர்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறீர்களா? பக்கத்திற்கு கை கொடுத்து கேளுங்க. நீங்க அடுத்த வாரம் வரும்போது ஒருத்தர் பார்த்து என்ன கேட்க வேண்டும்? நம்ம கையை கொடுக்கும் போதே சக்கர மந்துனமா சக்கலாரன் கை கொடுக்கணும். அப்படி கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள அபிஷேகம் அப்படியே கடந்து செல்லும். ஹல்லேலூயா. கால ஆராதனைக்கு வரும்போதே ஒருத்தர் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகம் பற்றி எரிகிறதா? ஆவி நிறைவை பெற்றிருக்கிறீர்களா? இன்னைக்கு அந்நிய பாஷையில பேசினீர்களா? அந்த ஆவி நிறைவோடு அபிஷேகத்தோடு பேசும் பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் புதுசா எபேசு சபைக்கு போறார். எபேசு சபையோட ஃபர்ஸ்ட் விசிட்ல முதல் முறை விசுவாசம் சந்திக்கும் போது, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, என்னென்னலாம் கேட்கல. அவர் பார்த்தோன்னு கேட்ட, ஏப்பா நீ விசுவாசிங்கிற, உன்னை பார்த்தா விசுவாசிக்க அடையாளம் தெரியல, நீ அந்நிய பாஷையில பேசுகிறாயான்னு கேட்டார். அவங்க அந்நிய பாஷையா? அது என்ன பாஷை? அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா? அட, நீ எடுத்த ஞானஸ்தானமே சரியில்லை, இங்க வா, உனக்கு மறுபடியும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் விடுவேன்னு சொல்லி கொடுத்து அவ மேல தலையில கைகளை வைத்தார். உடனே இவர்கள் பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா?
பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, அவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிய போது. நல்லா சொல்லுங்களேன், அவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிய போது. ஆதி சபையினர் என்ன பண்ணாங்க? கூடி வரும் பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் சாதாரண ஜெபமா இருக்கவில்லை, அவங்க ஜெபம் ஆவிலே நிறைந்த ஜெபம். அவள் கூடி ஜெபித்த பொழுது அவர்கள் மட்டும் அசையவில்லை, அவள் கூடி இருந்த இடமே அசைந்தது. ஒரு ஆமென் சொல்லாமா? அந்த மாதிரி ஜெபம் இன்றைக்கு நம்முடைய பெந்தைக்கோஸ்தே சபையில இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஜெபம் பக்கத்து இருக்கனே அசைய மாட்டேங்கிறான். இன்னைக்கு இருக்கவன் ஜெபம் பண்ணா பக்கத்துல இருக்க நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான். அவருடைய ஜெபத்தில் அக்னியும் இல்லை, ஆவியும் இல்லை. ஆனா ஆதி பெந்தைக்கோஸ்தே சபையினர் ஜெபித்த பொழுது அவள் எல்லாரும் ஆவியிலே நிரம்பி ஜெபித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி ஆவியில ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆதி பெந்தைக்கோஸ்தே சபையினர் என்ன, அவர்கள் கூடி வந்த பொழுது ஆவியிலே நிரம்பினாங்க, அந்நிய பாஷையில பேசினாங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணாங்க. அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா! அவர்கள் ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபித்த பொழுது தேவனுடைய மகிமை அவளுக்குள் வெளிப்பட்டது. அவர்கள் வந்த எல்லா விசுவாசியும் ஆவியிலே நிரம்பினாங்க, எல்லாரும் அந்நிய பாஷையில பேசினாங்க. பரிசுத்த வேதாமத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் பார்க்கும் பொழுது ஸ்தேவான் ஆவியினால் நிறைந்தவனாய், பேதுரு ஆவியிலே நிறைந்தவனாய், பவுல் ஆவியிலே நிறைந்தவனாய், பிலிப்பு ஆவியிலே நிறைந்தவனாய், ஒவ்வொரு விசுவாசியும் ஆவியிலே நிறைந்தவர்களாய் கர்த்தருக்கு சாட்சிகளாய் விளங்கினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம்னா என்ன? அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவராய் சொன்னார், நான் போறேன் பரலோகத்துக்கு, நான் உங்களுக்காக ஒரு தேற்றரவான் விட்டு போகிறேன். பரிசுத்தாவியான உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பரிசுத்தாவியானா யாருங்க? அவர் திரியேக தேவன்ல 3வது நபர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியான மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இயேசுவின் ஆவி, பிதாவின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர், அவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் நாம் திக்கற்றலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய ஆவியே நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலத்தை தருகிறவர், நமக்கு தைரியத்தை தருகிறவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், நம்மோடு இருக்கிறவர், நம்மை நிரப்புகிறவர். அந்த பலன் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதம் டியூனமிஸ். எல்லாம் சொல்லுங்க, டியூனமிஸ். டியூனமிஸ்னா என்னன்னு தெரியணுமா? டியூனமிஸுக்கு 2 அர்த்தம். ஒன்று டைனமோ, இன்னொன்று டைனமைட். சொல்லுங்க, டைனமைட். ரெண்டுமே வல்லமை. டைனமைட்னா என்ன? பாறை வெடிவைத்து தகர்க்கிறாயா அப்படின்னா, ஒரு உடைக்க முடியாத பாறையை உடைக்க டைனமைட் தேவை. உனக்குள்ள பரிசுத்தாவின் இறங்கி வரும் பொழுது பரலோகத்தின் டைனமைட் உனக்குள் இறங்கி வருகிறது. பரலோகத்தின் வெடி சக்தி உனக்குள் இறங்கி வருகிறது. டைனமோன்னு சொன்னா அது வெளிச்சத்தை தருகிறது. சைக்கிளில் டைனமோ வச்சாதான் லைட் எரியும். அதுபோல உனக்குள் டைனமோ வருகிறது. கைகளை உயர்த்தி கேளு, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பலன் எனக்குள் இறங்கி வருவதாக, உம்முடைய அபிஷேகம் எனக்குள் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு விசுவாசி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஆண்டுடைய 2ஆம் வருகையிலே போக முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாம் என்று சொல்லப்படுகிறது. ஏமேன். மீட்கப்படுகிற நாள் என்றால் இயேசுவின் 2ஆம் வருகை. மீட்கப்படுகிற நாளுக்கு உனக்கு ஒரு முத்திரை தேவை. பக்கத்துல பார்த்து கேளுங்க, முத்திரை பெற்றுக் கொண்டீர்களா? பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக் கொண்டீர்களா? பரலோகத்துக்கு போக இயேசுவின் 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட 2 காரியம் தேவை. ஒன்று, உனக்கு ஒரு பாஸ்போர்ட் தேவை. 2வது, உனக்கு ஒரு விசா தேவை. பாஸ்போர்ட் தான் ஞானஸ்தானம். தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கிறது. ஆமா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும் பொழுது உடைய பாஸ்போர்ட்ல அந்த முத்திரை குத்துறது போல ஆண்டவராகிய தேவன் உன் பேரில் ஒரு முத்திரையை குத்தி, இவன் மீட்கப்படும் நாளுக்காக முன் குறிக்கப்பட்டு சொல்லி அந்த அவன் நவமான பாஷை உனக்கு தருகிறார். ஆகவே பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டதற்கு அடையாளம் என்ன? பரிசுத்தாவியானவர் உன் பேரில் வரும் பொழுது உனக்கு ஒரு பரலோக பாஷையை தருகிறார். ஸ்கூல்ல படிக்காத பாஷை, காலேஜில் படிக்காத பாஷை, புதிய பாஷை உனக்கு தருகிறார். எதற்காக அந்த புதிய பாஷை? அந்த புதிய பாஷை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது
தேவனை மகிமைப்படுத்துகிறாய், தேவனை புகழ்ந்து பாடுகிறாய், தேவனை ஆராதிக்கிறாய். நம்முடைய தமிழ் பாஷையில, நம்முடைய ஆங்கில பாஷையில அதை கர்த்தரை ஆராதிக்க போதுமானதாக இல்லை, ஆண்டுடைய அன்பை விவரிக்க போதுமானதாக இல்லை. நான் நல்லா கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றால் அந்நிய பாஷையில கர்த்தரை துதிக்கிறேன், ஆவியிலே அவருடைய மகத்துவங்களை பேசுகிறேன், ஆவியில ரகசியங்களை பேசுகிறேன். ஆவியானவர் எனக்குள் இறங்கி வரும் பொழுது என்னுடைய பயம் ஓடுகிறது, எனக்குள் தைரியம் இறங்கி வருகிறது. இயேசு குறித்து தைரியமாய் நான் பிரசங்கம் பண்ண முடிகிறது, இயேசு குறித்து தைரியமாய் நான் சாட்சி கொடுக்க முடிகிறது. பேதுரு அபிஷேகத்தை பெறும் முன் பயந்தவனாய் இருந்தான், அபிஷேகமனை நிரப்பிய பொழுது 3000 பேருக்கு 5000 பேருக்கு தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவித்தான். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது நீ பலன் அடைந்து, பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, ஆவியானவர் உன்னிடத்தில் வரும் பொழுது உனக்குள் ஒரு பரலோக பலன் இறங்கி வரும், உனக்குள் ஒரு தேவ பலன் இறங்கி வரும். நீ பலன் அடைந்து தேவனுக்கு சாட்சியாயிருப்பாய், தேவனுடைய சாட்சி எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ளுவாய். அதுக்கு தான் பரிசுத்தான அபிஷேகம். ஆதி சபையில விசுவாசிகள் கூடி வந்த பொழுது எல்லாரும் தேவாவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில பேசினார்கள், ஆவியிலே கர்த்தரை ஆராதித்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அவர்கள் ஆமா, அந்த ஆதி பெந்தேகோஸ்தே சபையில என்னை மாதிரி பிரசங்க யாரும் இல்லை, கையை தட்டுன்னு யாரும் சொல்லல, கையை உயர்த்துன்னு யாரும் சொல்லல, அல்லேலூயா சொல்லுன்னு சொல்லல. ஆமா, அவங்க எல்லாம் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். பிரசங்கத்தை கேட்கும் பொழுது அவள் அந்நிய பாஷை பேசிட்டு இருந்தாங்க. எங்களுடைய ஆரம்ப சபையில் அப்படிதான் இருந்தது. நானெல்லாம் ஆரம்ப நாட்கள்ல இந்த சபையில பிரசங்கம் பண்ணிய பொழுது இங்க இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையில பேசிட்டே இருப்பாங்க, ஆவியிலே நிறைந்து கர்த்தரை துதித்து கொண்டு இருப்பாங்க. சில சமயத்தில் ஆவியாருடைய அசைவு பயங்கரமா இருந்தபடினால் பிரசங்கமே பண்ண முடியாது. எல்லாம் ஆவியில நிரம்புங்க சொல்றதுக்கு முன்னாடி ஹோல் சர்ச் ஆவியில நிரம்பி இருக்கும், எல்லாம் அந்நிய பாஷையில பேசிட்டு இருப்பாங்க. பிரசங்கத்தை பண்ண முடியாதபடி பிரசங்கத்தை நிறுத்தி ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் அநேக சமயத்தை நான் பார்த்திருக்கிறேன். இதே திருச்சபையில கைகளை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லலாமா? ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்குள்ள அப்படி ஒரு தாகம் இருந்தது, அப்படி ஒரு வாஞ்சை இருந்தது. ஆராதனைக்குள்ள வந்த உடனேயே, சர்ச்சுக்கு வந்த உடனேயே அவங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஜெனரேட்டரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, உட்கார்ந்த உடனே எல்லாம் அந்நிய பாஷையில பேசிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் பிரசங்கத்தை ஆரம்பித்த உடனே எல்லாருடைய வாயிலும் முணுமுணுக்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது அவங்களால் அமைதியா இருக்க முடியாது. நல்ல ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில பேச பேச கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்வார். ஆங்காங்கே ஜனங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பாங்க, தேவனுடைய பலத்த கிரிகள் நடைபெற ஆரம்பிக்கும். சில மனங்கசந்து அழுவார்கள், சில ஒப்பு கொடுப்பார்கள். நான் நிறைய முறை பார்த்திருக்கிறேன், பிரசங்கம் பண்ணும் பொழுது சில அசுத்தாவிகள் உட்கார முடியாதபடி எழுந்து வந்து அவருடைய இடத்துல மேல கேல்ல இருந்து கூட ஓடி வந்து இங்கே முன்னாடி பலிபீடத்தில் விழுந்திருக்கிறார்கள். ஒருத்தர் கை வைக்காமலே அசுத்தாவிகள் ஓடி இருக்கிறது. ஏனென்றால் ஜனங்கள் பரிசுத்தாவிலே நிரம்பும் பொழுது பரிசுத்தாவியானுடைய பிரசனத்தை வெளிப்படுத்துகிறார். அங்கே பரிசுத்தாவியானுடைய பலத்த கிரிகள் நடக்கிறது. அதுதாங்க நான் சொல்லுகிறேன், ஆதி காலத்து பெந்தேகோஸ்தே சபை அனுபவங்கள். நல்ல ரெண்டு கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே மீண்டும் அந்த அனுபவங்கள் எங்களுக்கு தாரும். மீண்டும் ஆதி பெந்தேகோஸ்தே நாட்களை நாங்கள் திரும்ப பார்க்க விரும்புகிறப்பா. ஏதோ ஒரு ஆராதிக்க நாங்க வரல, ரெண்டு பாட்டை பாடி ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு போக வரல. God, we want to see the Spirit of God move in an unprecedented way. இதுவரைக்கும் தேவ ஆவியானவர் அசைவாடிராத விதத்தில் ஆதி நாட்களே நீர் அசைவாடின அதே போல மீண்டும் எங்கள் நடுவில் ஒரு முறை கூட எழுந்தொழிவீராக. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் ஒவ்வொரு நிரப்பப்பட வேண்டாண்டவரே. நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆவிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் ஆவிலே நிரப்பப்பட வேண்டும். கூடி இருக்கிற இடம் அசைக்கப்பட வேண்டும்.
அந்த அனுபவத்தை எங்களுக்கு மீண்டும் தரமாட்டீர் ஆண்டவரே. ஆமா ஆண்டவர், ஒரு ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் ஒரு செத்த சபைக்காக வரப்போகிறது இல்ல. இன்றைக்கு இருக்கிற அநேக பெந்தெக்கோஸ்தே சபைகள் ஆவியும் இல்ல அனலும் இல்ல. இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளுக்கு சீக்கர் சென்சிட்டிவ் சர்ச் என்று பெயர். அவங்க ஐயோ யாரும் அந்நிய பாஷையில பேசிடக்கூடாது, வந்தா யாரும் பயந்துடக்கூடாது, ஏதோ பயந்துட்டு ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே அடக்கம் ஒடுக்கமா ஆராதனை நடத்துறாங்க. ஒரு கல்லறை போல மற்ற சபைகளை போல ஆராதனை நடத்துறாங்க. ஐயா, நம்ம பெந்தெக்கோஸ்தே சபை நாம் சத்தம் போடுகிற சபை, ஆவியில நிரம்புகிற சபை, ஆவியில அனலாயிருக்கிற சபை, பரிசுத்தாவின் வல்லமையில நிரம்புகிற சபை. அந்நிய பாஷையில பேச வெட்கப்படுவதில்லை, ஆவியில நிரம்ப வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் அதுதான் எனக்கு ஜெனரேட்டர், அதுதான் எனக்கு வல்லமை தருகிறது, அதுதான் என் மூலமாய் கிரியை நடப்புகிறது. தேவனுடைய திருச்சபையில நல்ல அந்நிய பாஷையில பேசி விடுதலையோடு கூட கர்த்தரை நான் ஆராதிக்க விரும்புகிறேன். என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, பேசாதேன்னு சொல்ல முடியாது. I want to be filled with the Holy Spirit again. உன்னதத்திலிருந்து வருகிற தேவ ஆவியின் வல்லமையினால் நான் நிரப்பப்பட விரும்புகிறேன். இன்னைக்கு அநேக பெந்தெக்கோஸ்தே சபைகளை ஆவியானவர் இல்லை. அந்த சபைகள் இக்கோபோத் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகிமை விலகிவிட்டது. அந்த சாமுவேலின் காலத்துல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்திய தேசத்தில் பிடிபட்டு போன பொழுது தேவன் சொன்னார், இக்கோபோத் மகிமை விலகிவிட்டது. இன்னைக்கு அநேக சபைகளை அப்படிதான் அன்று எழுதி வச்சிருக்கிறார். என்றால் அந்த சபையில் ஆவியானவர் இல்லை, தேவ பிரசனம் இல்லை, தேவ வல்லமை இல்லை. பாட்டு இருக்குதுங்க, ஆமா மியூசிக் இருக்குதுங்க, டான்ஸ் இருக்குது. நிறைய சபைகள் டான்ஸ் கிளப்பா மாறிடுச்சு. ஒரு பாஸ்டர் டான்ஸ் ஆட கத்து கொடுக்கிறார். ஐயா, பெந்தெக்கோஸ்தே சபையில ஸ்டெப் இப்படி போடு, இப்படி கலவை, இப்படி கலவை, தாளம் போடுறார், எல்லாம் இப்படி காலவை, இப்படி காலவை. ஐயா, இது பெந்தெக்கோஸ்தே சபையா? பெந்தெக்கோஸ்தே சபையில டான்ஸ் ஆட கத்து கொடுக்கணுமா? பெந்தெக்கோஸ்தே சபையில அந்த காலத்து பெந்தெக்கோஸ்தே சபைகளை அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது மகிமையின் மேகம் இறங்கி வந்தது. மகிமை கூடாரத்தை நிரப்பிட்டு ஆசாரிகள் ஊழியம் செய்யாதபடி தேவ மகிமையால் கர்த்தருடைய ஆலயம் நிரம்பி இருக்கிறது. என்னுடைய ஊழியத்தில் பல முறை பார்த்திருக்கிறேன், பல முறை பிரசங்கம் பண்ணும்போது மகிமை இறங்கி வந்த போது நாங்கள் ஊழியம் செய்ய முடியாதபடி அந்த மகிமை நிரப்பிட்டு. ஆனா இன்னைக்கு அந்த மகிமை இல்லாதபடினால என்ன பண்றாங்க, ஸ்மோக் ஸ்கிரீனை போடுறாங்க, ஆர்டிபிஷியல் புகை போடுறாங்க. மேடையில இன்னைக்கு ஒரு புகை மிஷின் வச்சு புகை போட்டா அது வாட்டுக்கு புகை குபு குபுன்னு எரிய, கண்ணுதான் எரிகிறது, அபிஷேகம் இறங்கல. ஆமா இன்றைக்கு ஆமா சினிமா சிலையில பாடுறான். ஐயா, வர்ஷிப் லீடர் நிறைய பேர், அவனை பார்த்தாலே எங்களுக்கு ஆமா சொல்லக்கூடாது. ஆனா அவ்வளவு கஷ்டமா இருக்குது. உலகத்தை ஆராயில கொண்டு வந்துட்டான். அவன் எவனோ சினிமா நடிக்கிற அதே ஸ்டைல இன்னைக்கு வீடியோ போடுறாங்க, அதே ஸ்டைல அவன் ஸ்டெப் போடுறான், அதே ஸ்டைல அவன் முடிய விட்டுக்கிறான், வேற அதே ஸ்டைல ட்ரெஸ் பண்ணிக்கிறான். ஆமா, அந்த சினிமாவை கொண்டு வந்து உலகத்துல போடுறான். ஐயா, தேவனுடைய சபை உலகத்தை மாற்ற, சினிமா உலகத்தை மாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறதை தவிர சினிமா உலகம் திருச்சபைக்குள் வர அழைக்கப்படவில்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் ஆவியினால் நிரம்பினவர்கள். எங்க ஸ்டைலே வேற, எங்க ஸ்டைல் பூமிக்குரிய ஸ்டைல் அல்ல, எங்க ஸ்டைல் சினிமா ஸ்டைல் அல்ல, எங்க ஸ்டைல் பரலோக ஸ்டைல், எங்க ஸ்டைல் ஏஞ்சல் ஸ்டைல். பரலோகத்துக்கு தேவதூதர்கள் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த என்று ஆராதிக்கும் பொழுது அந்த புகை ஆலயத்தை நிரப்பிற்றையா. அந்த புகை ஆலயத்தை நிரப்பிய பொழுது வஸ்திர தொங்கலா தேவாலயம் நிறைந்தது. அப்பொழுது அவர்கள் அழுது கூக்கலிட்டார்கள், ஐயோ நான் அதமானேனே, சேனையின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே. நீ ஆராதிக்கும் பொழுது, நீ பாடும் பொழுது உலகத்துக்காக பாடல, பாட்டுக்காக பாடல, மியூசிக்காக பாடல, தாளந்துக்காக பாடல, உன் சீடியை வாங்குறதுக்காக பாடல, உனக்கு எத்தனை லைக் வருவதற்காக பாடல. நான் பாடும் பொழுது பரலோகம் இறங்கி வர வேண்டும். நான் ஆராதிக்கும் பொழுது அவருடைய மகிமை இறங்கி வர வேண்டும், தேவதூதர்கள் இறங்கி வர வேண்டும். அங்கே கர்த்தரை கண்கள் காண வேண்டும். சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே. ஷக்கர பாலா, இந்த காலையில என்னுடைய வாஞ்சாதுதான்
நாம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது இயேசுவே கண்கள் காண வேண்டும், தேவ தூதர்கள் இறங்கி வர வேண்டும். ஏசியா சொல்றான், நான் கர்த்தரை ஆராதிக்கும் போது செராபீங்களை பார்த்தையா, கேராபீங்களை பார்த்தேன். தேவ தூதர்கள் அவசரமா ஓடிட்டு இருந்தாங்க. தேவ தூதர்கள் 2 சட்டைகளால் பறந்தாங்க. அது சொன்னாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அதுதாங்க ஆராதனை. கைகளை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே, அபதமான ஆராதனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை நாங்கள் திரும்ப பார்க்க விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த சேனையின் கர்த்தர் எங்க நடுவில் எழுந்து எங்க நடுவில் அசைவாடுத பார்க்க விரும்புகிறோம் ஆண்டவரே. God, we want to see that Pentecost again. அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஆவியினால் நிறைந்த பொழுது தரிசனங்களை பார்த்தார்கள், தீர்க்கதரிசனங்களை சொன்னார்கள், வெளிப்பாடுகளை பெற்றார்கள். அவளுக்கு தேவ பரிசுத்த ஆவியான பலமாய் கிரியை செய்தார். ஒரு அந்நிய பாஷையில அவள் நிற்கவில்லை. ஆவியில் நிறைந்த பொழுது தேவன் அவளுக்கு தரிசனங்களை தந்தார், வெளிப்பாடுகளை தந்தார். பேதுருக்கு தரிசனத்தை தந்தார், கொர்நேலியு வீட்டுக்கு தரிசனத்தை தந்தார். பிலிப்புடைய குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. கைகளை உயர்த்திகள், ஆண்டவரே மீண்டும் அந்த பெந்தைக்கோஸ்து அனுபவங்களை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் வருகைக்கு முன்பதாக நான் நிச்சயமாய் நம்புகிறேன், God will visit us again. மீண்டும் அந்த பெந்தைக்கோஸ்து அபிஷேகத்தை தருவார். என்னுடைய தகப்பனார் காலத்தில் இருந்த சபையை நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி சேர்கள் இல்லை, அப்போ இந்த மாதிரி ஏசி இல்லை, இப்போ இந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. அங்கே பட்டியல் ரோட்டில் இல்லாட்டினா அந்த கிராஸ்கட் ரோட்டில் அண்டர் கிரவுண்டில் பாயில் உட்காந்துருப்பையா, பாயில் கொஞ்சமாக தான் உட்காந்துருப்போம். ஒரு ட்ரம்மு தான் அடிப்பாங்க. இந்த மாதிரி ஏசி குளிர் சாதனம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியான இறங்கி வரும் பொழுது எல்லாம் ஆவியில நிறைந்து அப்படியே பல மணி நேரங்கள் அந்நிய பாஷையில பேசி கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்படுவார்கள். இன்றைக்கு இருக்க திருச்சபைகளுக்கு தேவனை ஆராதிக்க தெரியவில்லை. ஏதோ பாடல்களை தான் பாடுகிறார்கள். நாம் டான்ஸ் ஆட அழைக்கப்படவில்லை, தேவனை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆராதனை, அந்த மகிமின் அனுபவங்களே வித்தியாசம். அந்த மகிமின் அபிஷேகம் நமக்கு திரும்பி வர வேண்டும். அப்போஸ்தலர் 2:17 சொல்லுகிறது, கடைசி நாட்கள்ல நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்களுடைய குமாரர்கள், உடைய குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உடைய வாலிபர்கள், உடைய மூப்பர்கள் சொப்பனங்களை, தரிசனங்களை காண்பார்கள். அற்புத அடையாளங்களை காட்டுவேன். எல்லாம் 2 கைகளை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே மீண்டும் ஒரு முறை அந்த ஆவியானவரை எங்க சபையில எல்லா மேலும் ஊற்றுங்க. 7 கூட்டத்தாரை குறித்து சொல்லப்படுகிறது. மாம்சமான எல்லாரும் உங்க சரீரத்தை கொஞ்சம் கிள்ளி பாருங்க. உங்களை மாம்சம் இருக்குதான்னு பாருங்க. கிள்ளி பார்த்து வலிச்சனா உனக்கு மாம்சம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த வாக்குத்தத்தம் உனக்கு தான், இந்த வாக்குத்தத்தம் உனக்கு தான். உன் மேல இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான இறங்கி வருவார். உன் மேல இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான பரலோகத்திலிருந்து ஊற்றப்படுவார். உன்னை கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார். உன்னை கர்த்தர் பரிசுத்த ஆவியிலே நிரப்பும் பொழுது நீ நவமான பாஷைகளை பேசுவாய். வாலிபர்கள் பெறல, வயதானங்கள் பெறல, ஊழியக்காரர்கள் பெறல, சிறு பிள்ளைகள் பெறல, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவன் பெருளும் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்ற வல்லவராக இருக்கிறார். 2வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்பினேன். 2வதாக திரும்பவும் பெந்தைக்கோஸ்தே அஸ்திபாரங்கள். எல்லாம் சொல்லுங்க, மீண்டும் பெந்தைக்கோஸ்தே அஸ்திபார உபதேசங்களுக்கு நாம் திரும்பி வர வேண்டும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் உடைய வாசிப்பில் சொன்னார். 7 அஸ்திபார உபதேசம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் எங்கு சென்றாலும் இந்த அஸ்திபார உபதேசத்தை பிரசங்கித்தார்கள். பவுல் சென்ற இடத்திலெல்லாம் அந்த அஸ்திபார உபதேசத்தை சபைக்கு கொடுத்தான். அப்போஸ்தலர் 14 நினைக்கிறேன் 15 பவுல் பல சபைகளுக்கு போன பொழுது அப்போஸ்தலர்களால் கை கொள்ளக்கூடிய இந்த உபதேசத்தை கை கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்போஸ்தலர்
அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல அந்த எருசலேமில் கூடின அந்த சபை சொன்னது, இந்த அப்போஸ்தல உபதேசத்தை எல்லா சபைகளுக்கும் சொல்லுங்க. நாங்க எங்கு போனாலும் இந்த அப்போஸ்தல உபதேசத்தை பிரசங்கித்தாங்க. அந்த அப்போஸ்தல சபையினுடைய உபதேசம் என்ன? முதலாவது மனம் திரும்புதல், செத்த கிரிகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். ஆமா, ஆதி அப்போஸ்தல சபையில இயேசுவை ஏற்றுக்கொள், கையை உயர்த்து, இந்த ஜெபத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி ரட்சிப்புகள் நடத்தல. அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது உள்ளத்தில் குத்தப்பட்டவர்களாய், சகோதரமாரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அப்போஸ்தல நாட்களை திரும்ப எங்களுக்கு அனுப்பி தருவீராக. ஆமா, பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பிய சிறைச்சாலை இருந்த பொழுது அவன் பாடி கர்த்தரை துதித்த பொழுது அந்த சிறைச்சாலை அதிபதி நடந்த காரியத்தை பார்த்து கேட்டான், ஆண்டன்மாரே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதுதாங்க ஆதி அப்போஸ்தலத்துடைய மனம் திரும்புதல். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், பாவத்தை விட்டு மனம் திரும்பினவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு அநேகர் பாவத்தை விட்டு மனம் திரும்புதில்ல. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு போய் அதே பீடி சிகரெட்டை குடிக்கிறான். அவன் பக்கத்துல போனா 10 அடி தள்ளி நிற்கிறான். ஏனென்றா பாஸ்டர் பக்கத்துல வராதிங்க, இன்னும் பீடி நாத்து அடிக்குதுங்க. ஆமா, குடிச்சிட்டே வந்து தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்கிறான். அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆமா குடியாத பாவி, குடிச்ச பாவி, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தொடர்ந்து குடிக்கிற பாவியாதான் இருக்கிறான். நனைஞ்ச பாவி, நனையாத பாவியாதான் இருக்கிறானே தவிர குடியிலிருந்து உனக்கு விடுதலை இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை இல்லை, சிகரெட்ல இருந்து லாகிரி வஸ்திலிருந்து விடுதலை இல்லை. இது என்னையா ரட்சிப்பு? நீ ரட்சிக்கப்பட்டால் உன் வாழ்க்கை மாற வேண்டும், ரட்சிக்கப்பட்டால் உன் அனுபவம் மாற வேண்டும். ரட்சிக்கப்படுதல் என்றால் மனம் திரும்புதல், ஒரு திரும்புதல். நான் இந்த வழியில போயிட்டு மனம் திரும்பினா இந்த வழிக்கு திரும்புகிறேன். இதுவரைக்கும் நான் செய்த கிரியைகளை இப்ப நான் செய்யவில்லை. இதுவரைக்கும் நான் பாவத்துக்கு அடிமையா இருந்தேன், இதுவரைக்கும் நான் அசுத்தத்துக்கு அடிமையா இருந்தேன், இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்வதில்லை. அதுதான் திரும்புதல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திரும்பு. கேளுங்க, திரும்பிட்டியா? ஆமா, இயேசுவோட திரும்பி விட்டாயா? இன்னும் பழைய பாவத்திலேயே இருக்கிறாயா? ரட்சிக்கப்பட்டு என்று சொல்லுகிறாய், மனம் திரும்ப என்று சொல்லுகிறாய். இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில கெட்ட வார்த்தை உண்டா? இன்னும் வாழ்க்கையில தவறான பழக்க வழக்கங்கள் உண்டா? மனம் திரும்பி விட்ட ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுகிறார். இன்னும் நீ சினிமா பார்க்கிறாயா? ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுகிறார். இன்னும் நீ பீடி சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறாயா? ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுகிறார். இன்னும் பாக்கெட்ல என்ன இருக்கிறது? சீட்டாடுகிறாயா? லாகிரி வசலை பயன்படுத்துகிறாயா? ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுகிறார். இன்னும் நீ பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறாயா? விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், அசுத்தத்தில் இருக்கிறாயா? ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுகிறார். இன்னும் நீ அவதமான மந்திரங்களை, மாய காரியங்களை பயன்படுத்துகிறாயா? ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். அந்த காலத்துல ரட்சிக்கப்பட்டேன் சொன்னவங்க நகையை கலச்சினாங்க, எல்லாத்தையும் கலச்சினாங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த காலத்துல எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, பெந்தேகோஸ்தே சபைகள்ல நகையை கழட்டலைன்னா ஞானஸ்தானம் கிடையாது, நகையை கழட்டலைன்னா ராபோஜனம் கிடையாது. அவ்வளோ பரிசுத்தமா இருந்தாங்க, அவ்வளோ சாட்சியா இருந்தாங்க. இந்த காலத்துல நாங்கெல்லாம் சொல்லிட்டோம், வெளிப்படையான அடையாளங்களை நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், அதனால நம்ம இயேசுவிட்ட வருவது தடை செய்ய வேண்டாம்னு சொல்லி உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுத்தோம். ஆமா, நகை கல்பனைலாம் பரவாயில்ல, அது டூ எக்ஸ்ட்ரீமா போச்சு. இன்னைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டங்கிறான், இன்னும் நெத்தியில் இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுட்டு வரான். அது ஸ்டைலுக்காக வைக்கிறாங்களா, கலர் கலராக வைக்கிறாங்க. அந்த காலத்தில் சிவப்பு தான் வச்சாங்க, இந்த காலத்தில் பச்சை கலரில் வைக்கிறான், சிவப்புகளை வைக்கிறான். சர்ச்சுக்கு ஒரு மாத்திரம் நெத்தி நல்லா இருக்குது, இட நாட்களில் ரோட்டில் எங்கேயா பார்த்தா உடனே எப்படி ஸ்டைலாக கையை வச்சுக்கிறாங்க. எதுக்கு கையை வைக்கிறாங்களோ தெரியல, ஆனால் இங்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. அது என்ன அடையாளம் தெரியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருந்தா உண்மையான கிறிஸ்துவனா இரு, இருந்தா இயேசுக்காக முழுவதும் ஒப்பு கொடு, இல்லையா உலகத்தையா ஜாலியா என்ஜாய் பண்ணு. ரெண்டுக்கும் நடுவில் ஆற்றொரு கால் சேற்றொரு கால் வச்சு கஷ்டப்படாத. வாழ்ந்தால் இயேசுக்காக. பக்கத்திற்கு கை கொடு, சொல்லு, கிறிஸ்துவன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. பெந்தேகோஸ்தே கிறிஸ்துவன் சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. கிறிஸ்துவன் சொல்ல வெட்கப்படாத, தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல வெட்கப்படாத. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேயா, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். அந்த காலத்துல சர்ச்சுக்கு வந்தா எல்லாம் வெள்ளையில இருப்பாங்க,
பார்த்தா தேவதூதர் மாதிரி இருப்பாங்க, பார்த்தா பரலோகமே இறங்கி வந்தது போல இருக்கும். இன்னைக்கு பார்த்தா எல்லாம் கலர் கலரா இருக்காங்க. ஆமா, இன்றைக்கு அந்த காலத்துல பார்த்தா எல்லாம் ஆண்கள்லாம் முடி ஒழுங்கா வெட்டிருப்பாங்க. இந்த காலத்துல பார்த்தா அப்படியே முடி வளர்ந்துருக்கு நிறைய. ஆமா, போனி என்ன சொல்ல, போனி ஜடை போட்ட மாதிரி, குதிரை வால் போட்ட மாதிரி, ஆண்களுக்கு கூட குதிரை வால் போடுற மாதிரி. ஆமாம், அங்கே பின்னாடி ஒரு 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 கட்டு போட்டுலாம் போல இருக்கிறது. ஆமாம், அவன் ஆண் யாரு பெண் யாருன்றீங்களே. அந்த காலத்தில் பெண்கள் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த காலத்தில் பெண்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அந்த காலத்தில் மேக்கப்பே கிடையாது. இந்த காலத்தில் மேக்கப் போட்டால் பார்க்க முடியாத மாதிரி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள்லாம் சொல்லிட்டோம், வெளிப்படையான அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் இல்லையா, உள்ள சுத்தமா இருந்தா போதும், உள்ள பரிசுத்தமா இருந்தா போதும் சொல்லி காரியங்களை லகுவாக்கி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஓவரா போயிடுச்சு. அவன் ட்ரெஸ் போட்டு பார்க்கவே முடியல, அவ்வளோ டைட்டா போடுறாங்க. ஆமா, அவ்வளோ பேகியா போடுறாங்க. ஆமா, மாடஸ்டி இல்லாம போயிடுச்சு. பெந்தை கோஸ்து உலகமே மாறி விட்டது. பக்கத்தில் இருக்க கைவிட்டு சொல்லுங்க, பெந்தை கோஸ்து அனுபவத்துக்கு திரும்பவா. எங்க நாட்களை அந்த பரிசுத்த வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், அந்த சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். ரட்சிப்பு, மனம் திரும்புதல், உண்மையான ரட்சிப்பு, உண்மையான மனம் திரும்புதல். ஆமா, அந்த மூன்றாவது உபதேசம் வேறுபாட்டின் அனுபவம், பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த பரிசுத்த வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். அந்த பரிசுத்த வாழ்க்கையை பின்பற்றணும். ஆமா, இன்றைக்கு அந்த பரிசுத்தம் சபையில இல்லை. பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கம் இல்லை, பரிசுத்தத்தை குறித்து உபதேசம் இல்லை. எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கொண்டு சொல்லி சொல்றாங்க. இன்றைக்கு நூதனமான உபதேசங்கள் சபையில நுழைந்து விட்டது. இன்றைக்கு தவறான உபதேசங்கள் பல சபையில நுழைந்து விட்டது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாயா, பைபிள் இல்லாதெல்லாம் பேசுறாயா. எங்களுக்கெல்லாம் வயிறு எரிகிறது. ஏனென்றால் அவன் சத்தியத்தை பேசாம சத்தியத்தை நீராக்கி அதற்கு வேறு விதமான கலப்பட உபதேசத்தை கொடுக்கிறான். ஆமா, இன்னைக்கு பால்ல தண்ணி ஊத்தி கலப்படம் பண்றது போல சத்தியத்தை கலப்படம் பண்ணி அப்போஸ்தலர் உபதேசத்தை விட்டு விலகி போறான். இன்னைக்கு செழிப்பின் உபதேசம், மிதமிஞ்சிய கிருபையின் உபதேசம், என்னென்னமோ உபதேசங்கள் புதுசு புதுசா வருது. மணி காஸ்பல் நிறைய வந்திருக்கிறது. என்னுடைய ஆண்டவராக இயேசு ஒரு மோடி மாய வித்தை செய்யக்கூடியவள் அல்ல. சில சொல்றாங்க, நான் உனக்கு ஜெபம் பண்றையா, இப்ப ஜெபம் பண்ணோன்னு உன்னுடைய பாக்கெட்ல பணம் வரும். இயேசு மாய விதக்காரா? ஆமா, நான் உனக்கு மந்திரம் பண்றேன், இப்போ உன் பாக்கெட்ல பாரு 500 ரூபாய் நோட்டு இருக்கும். ஆமா, உன் பாக்கெட்ல 100 ரூபாய் நோட்டு இருக்கும். ஆமா, நிறைய பேர் இயேசு எனக்கு மாய விதக்காரனா மாத்திட்டாங்க. நான் இப்ப ஜெபம் பண்ண போறேன், திடீர்னு உன் அக்கௌண்ட்ல இப்ப பணம் வந்திருக்கும், போய் பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பாரு. ஆமா, எவனோ போட்டுட்டு இவன் சொல்றான், ஆமா பேங்க்ல பணம் வந்துருச்சு. ஏயா, ஆண்டவரா இயேசு அப்படி பண்ணா அரசாங்கம் என்ன ஆகுற? எல்லா அரசாங்கம் திவாலாவா போயிடும். ஆண்டவர் அப்படியெல்லாம் மாய வித பண்றதில்ல. ஆமா, தங்க அப்படியே உன் கையில தங்க துகள்கள் விலகுதுன்னு சொல்லி அவன் சீலிங் கட்டியில தங்கத்தை வச்சிருக்கிறான். இவன் பண்ணும்போது அந்த சீலிங் யாரோ திறந்து விடுறான், அந்த தங்கம் உள்ள ஒழுகுது. உடனே சொல்லிக்கிறான் தங்கம் ஒழுகுதுன்னு. நான் அமெரிக்காவில் ஒரு சர்ச்சில் இருந்தேன். அந்த சர்ச்சில் இருந்தப்போ சிண்டி ஜேக்கப்ஸ் அம்மா பிரசவம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, நிறைய பேருக்கு அற்புதம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ஆள் போய் மேல அந்த கூரையில எல்லாம் டாலர் நோட்டா வச்சுட்டான். திடீர்னு ஜாம் பண்ண யாரோ கூரை திறந்தாங்க, நல்ல அபிஷேகம் இறங்குது, எல்லாம் டாலர் நோட்டா விழுந்துச்சு. எல்லாம் ஓடி போய் எடுத்தாங்க. அப்போ அந்த பாஸ்டர், நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட பாஸ்டர், இந்த பாஸ்டருடைய அஷஸ் கூப்பிட்டார், ஏப்பா யாராவது கூரை கேறுனாங்களா? ஆமாயா. யாராவது கொண்டு போய் டாலர் நோட்டு வச்சாங்களா? ஆமாங்க வச்சோம். அப்போ உடனே மைக்கில் போயிட்டேன், இது ஆவியானவரால் உண்டானதல்ல, இது யாரோ விஷமம் பண்ணி மேலே டாலர் வச்சாங்க, அதுதான் கீழே விழுந்துச்சு. ஆவியான கொடுத்தா $1 கொடுக்க மாட்டார், ஆவியான கொடுத்தா $100 கொடுப்பார் சொன்னார். நல்லா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவர் உன்னை சோம்பேறி ஆக்க மாட்டார். ஆமா, உன்னை வேலைக்கு போகாம, ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு வரேன், இன்னைக்கு எனக்கு டாலரா விழும், 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்டா விழுன்னா நீ வேலைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவனை சோம்பேறி இதெல்லாம் மணி காஸ்பல். ஆமா, நான் என் காலில் உதைப்பேன், உனக்கு சுகம் உண்டாகும். வேணும் காலு அவ்வளவு நல்ல காலா? ஏசு யாரையா உதைச்சாரா? ஏசு யாரையா உதைச்சு சுகமாக்குனார்? இதெல்லாம் வேண்டாத உபதேசம் இன்னைக்கு வந்திருக்குது. நான் காலை உதைச்சா உனக்கு அபிஷேகம் வரும், என் காலை முத்தம் கூட உனக்கு அபிஷேகம் வரும். இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை நம்பி அநேகர் ஏமாந்து போகிறார்கள். கையை வைத்து சொல்லுங்க, அந்த அபிஷேகம் உனக்குள்ளே தேவன் தெய்வீக அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இந்த மாதிரி பண அபிஷேகத்தை நாடி
நாடி ஓடாத, இந்த மாதிரி அற்புதத்தை கள்ள தீர்க்கதரிசனத்தை நம்பி ஓடாத இன்னைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசி எழும்பி இருக்கிறாங்க. இந்த கொரோனா வந்ததுல இருந்து அநேக யூடியூப் பாஸ்டர்ஸ் எழும்பி இருக்கிறாங்க. அவனுக்கு பாஸ்டா யார் ஆர்டினேஷன் கொடுத்தது? அவன் தலையில யார் கை வச்சு பாஸ்டர் அபிஷேகம் கொடுத்தாங்க? தடி எடுத்தவன்லாம் தண்டக்காரையா. ஆமா, சுவிசேஷத்துக்கு அவன் அழைக்கப்படவே இல்லை. அவனுக்கு ஒரு ஆத்மாவுடைய வேதனை தெரியுமா? ஒரு ஆத்மா கற்ப வேதனைப்பட்டு ரட்சிப்புகளை நடத்திருக்கிறானா? அவன் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறானா? தெருவில் போய் பிரசங்கம் பண்ணிருக்கிறானா? 4 வீடு ஏறி சுவிசேஷம் அறிவிச்சிருக்கானா? இல்ல இல்ல. இவனெல்லாம் ஏமாத்து கோஷ்டி. ஏற்கனவே பிடிச்ச மீன்குள்ள வந்து ஆண்டவர் உனக்கு இப்படி சொல்லுகிறா, உனக்கு நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், அவன் ஏமாந்து அவங்ககிட்ட பின்னாடி போறான், தலையை கொடுக்கிறான். உன் காசை பிடுங்கறதுக்காக கள்ள தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறாங்க. எச்சரிக்கையாயிரு. எல்லாத்துக்கு முன்னாடி ஓடாத. உன்னை கர்த்தர் வைத்திருக்கிற அப்போஸ்தல திருச்சபையில் நிலைத்திரு. அப்போஸ்தல சத்தியத்தை கேளு. காதுக்கு நீ உபதேசத்தை கேட்காத. உன் செவிக்கு எதாமா பேசக்கூடிய சத்தியத்தை கேட்டு அங்கிங்க ஓடாத. அவன் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனுக்கு ஐயோ, அவன் பரலோகம் போவாங்கிற நிச்சயம் கிடையாது. என்ன, சத்தியத்தை விட்டு விலகி சத்தியத்தை பேசாதபடி சத்தியத்துக்கு மாறாக பணத்திற்காக உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக அவன் வார்த்தை அறிவிக்கிறான். நீ ஏமாந்து போனீனா உடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகும். ஒவ்வொரு ஆத்மாவும் வெளியேறப்பட்டவர்கள். இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை உன்னை கொண்டு வந்து பத்திரமான இடத்துல வைத்திருக்கிறார். இந்த இடத்துல உன்னை இழுத்து கொண்டு போக அநேக ஓநாய் கூட்டங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. இங்க கூட சில ஓநாய் உட்கார்ந்து இருக்கும். எப்ப உன்னை இழுத்துட்டு போலாம், இங்க வா, அங்க வா, என்னுடைய பைபிள் ஸ்டடிக்கு வா, என்னுடைய ப்ரேயர் மீட்டிங் வா, என்னுடைய யூடியூப் மீட்டிங் வா, கூப்பிட்டு அவனை அடிச்சு துரத்து. அவன் உனக்கு விரோதமா பேசுறவன், உன் ஆத்மாவை கொள்ளையடிக்க வரவன். அவன் இடத்துக்கு போகாத. அவங்ககிட்ட சொல்லு, நான் ஏற்கனவே ஒரு அப்போஸ்தல சபையில் வேரூன்றி இருக்கிறேன், அப்போஸ்தல சத்தியத்தை கேட்கிறேன். எனக்கு உன்னுடைய பைபிள் ஸ்டடி வேண்டாம், உன்னுடைய கள்ள உபதேசம் வேண்டாம், உன்னுடைய வீட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என்னை ஒரு நல்ல சத்தியத்தின் சபையில் நிலைநாட்டி இருக்கிறார். நான் அவருடைய வருகையில போக விரும்புறேன். ஆதி சபை அப்போஸ்தல உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த சபை. அது வழி விலகி போகவில்லை. அப்போஸ்தலர்கள் சத்தியத்தை பேசினாங்க. அப்போஸ்தலர்கள் எச்சரித்தாங்க, எவனாகிலும் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் வேறே உபதேசத்தை கொண்டு வந்தால் அவனை நமஸ்காரம் பண்ணாத, அவனோட சாப்பிடாத, அவனை வீட்டுக்கு அழைக்காத. என்றால் உபதேசம் உன்னை கட்டி எழுப்பும், உபதேசம் உன்னை நிலைநிறுத்தும், உபதேசம் உன்னை அவனுடைய வரிக்கு ஆயத்தப்படுத்தும், உபதேசம் உன்னை பரிசுத்தப்படுத்தும். ஆகவேதான் தேவன் சொல்கிறார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமா வருகிறேன். பணத்துக்கு முன்னாடி ஓடாத, கள்ள தீர்க்கதரிசனத்துக்கு பிறகு ஓடாத. நான் வியாதியா மரித்தா கூட பரவாயில்ல, பரலோகம் போக வேண்டும். பணம் இல்லாமல் மரித்தா கூட பரவாயில்ல, பரலோகம் போக வேண்டும். அவன் கடனை அடைக்கும், அந்த தீர்க்கதரிசனம் சொல்றான், அந்த தீர்க்கதரிசனம் சொல்றான்ட்டு அங்கேயும் ஓடாத. இன்னைக்கு தடி எடுத்தவன்லாம் தண்டக்காரன். ஊழியத்துக்கு அவனுக்கு அழைப்பே இல்லை. ரப்பர் ஸ்டாம்ப் பாஸ்டர். அவன் சும்மா போய் சர்ச்சை ஆரம்பிக்கிறான். அவன் இருக்கிற ஆட்களை கலைச்சு நடத்துறான். அதில் கூப்பிட்டு வச்சு என் சர்ச்சுக்கு வாங்குறான். அவனுக்கு அபிஷேகம் இருக்கிறதா? அவனை யாராவது அப்போஸ்தலர் மேல கை வச்சாங்களா? அவனுக்கு ஊழியத்துக்கு ஒரு அழைப்பு இருக்கிறதா? தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறானா? தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள இருக்கிறதா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் மேலேயோ வருத்தத்தில் நாங்க பேசல, ஆனா என்னுடைய ஆதங்கம் அதுதான். மீண்டும் அப்போஸ்தல அனுபவங்களுக்கு நாம் திரும்ப வருவோமாக. மீண்டும் அப்போஸ்தல சத்தியத்துக்கு வருவோமாக. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே அப்போஸ்தல சத்தியத்துல நான் நிலைநிற்க வேண்டும். ஆண்டவரே அப்போஸ்தல சத்தியத்தை விட்டு வழி விலகி போக கூடாது. எனக்காக நீ கொடுத்த இந்த சத்திய உபதேசங்கள், இதை நான் விற்று போடக்கூடாது, இதை விட்டு விலகி போகக்கூடாது. நீ எனக்கு கற்றுக் கொடுத்து இந்த சத்திய உபதேசத்தில் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தருவீராக.